السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாமெல்லாம் ஒரு அருமையான ஒரு நாளிலே அமர்ந்திருக்கிறோம். அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சலுகைகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுப்பான். எப்படியாவது இந்த மனிதன் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கொண்டு குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மகன்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். எப்படியாவது இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனத்தில் நுழைய வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சலுகைகளை கொடுப்பான். உதாரணத்திற்கு இந்த அரஃபாவுடைய நோன்பு, அதே போன்ற ஆஷுராவுடைய நோன்பு, இதுவெல்லாம் ஒரு நாள் இரு நாள் அல்ல, வருடக்கணக்கில் செய்த சிறு பாவங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இந்த அரஃபாவுடைய நோன்பை பொறுத்தவரையில் முன் சென்ற ஒரு வருடத்திற்கான பாவத்தையும் இனி வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நோன்பை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று என்பதை நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரே ஒரு அமலை மாத்திரம் நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து போன ஒரு அமல், நமது வாழ்க்கையில் அதை நாம் செய்வதற்கு நேரம் ஒதுக்காத ஒரு அமல். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. கொஞ்சம் கவனம் எடுத்து கேளுங்கள் அன்பானவர்களே. நமது இறைவன் சாதாரண அல்ல. எப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்பதை இந்த ஒரு அமல் செய்வதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மராயங்கள் எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டால், அல்லாஹ் அக்பர், அந்த அமலை நாங்கள் செய்யாமல் இருப்பதை விட்டு நாங்கள் அப்படியே மறந்து போயிருக்க மாட்டோம். உண்மை அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான்: ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆம், அல்லாஹ்வை நினைவு கூறுவது
அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இன்றைக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பதே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக தூரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எத்தனை நபர்கள் நமது வாழ்நாளில் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை சிந்தனை செய்து திக்ர் செய்திருப்போம். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நினைத்து நாங்கள் திக்ர் செய்திருப்போம். சிந்தனை செஞ்சு பாருங்க அன்பானவர்களை. எத்தனை அமல்கள் செய்கிறோம். குர்ஆனை ஓதுவோம், ஹதீஸ்களை படிப்போம், பயானாத்துகளை கேட்போம். ஆனால் அல்லாஹ்வின் நினைவு கூறுவது என்பதை நாம் இன்றைய தினத்தில் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் இதோ எழுதப்பட்டு இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயர்கள், ஒவ்வொரு பெயருக்கும் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் என்பதை நாம் அமர்ந்து சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? அப்படி சிந்தனை செய்து பார்த்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் அரங்கேறுவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வல்லமையை நல்ல விளங்கி இருந்தான் என்று சொன்னால் பாவத்தில் விடமாட்டான், பாவத்தில் அவன் விடமாட்டான். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி அடைகிறார்கள். எங்கு சென்றால் நிம்மதி கிடைக்கும், அமைதியான பகுதி எது, சுற்றுலா தலங்கள் எது, எங்கே என்று அவர்கள் நிம்மதியை அவர்கள் தேடக்கூடியதாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், நிம்மதி எங்கு தேடினாலும் கிடைக்காது. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது என்பது, சாந்தமடைவது என்பது அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதனால் மட்டும்தான். அல்லாஹ் பதிவு செய்கிறான், குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, எனது உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னான், நான் அமைதியான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை நான் உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதனால் மாத்திரம்தான் அது கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யாரையாவது பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா? அல்லாஹ் பதிவு செய்கிறான், உள்ளம் நிம்மதி பெற வேண்டுமா, எம்மை நீ நினைவு கூறுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை விட்டு இன்றைய தினத்தில் மிகவும் தூரமாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதை விட்டு மிக தூரமாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் மிக பெரியது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் ஆக பெரியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்வார்கள், அதை கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெகுமதிகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதனால் நமக்கு கிடைக்கிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நாம் அல்லாஹ்வின் நினைவு கூறாமல் நமது வாழ்க்கையை கடந்து சென்றால் என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற நீங்கள் மறுத்தால், மறந்திருந்தால், அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். வமையாஷு, யார் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், அன் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானை திக்ர் செய்வதை விட்டும் யார் பாராமுகமாக இருப்பார்களோ, மறதியில் இருப்பார்களோ, அதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் இருப்பார்களோ, அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவர்களுக்கு ஒரு ஷைத்தானை நாங்கள் அவர்களுக்கு சாட்டி விடுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஷைத்தான் நண்பனாக ஆகி வருவான். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், யார் மறதியாக அதை விட்டு இருப்பார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் நண்பனாக விடுவான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, ஷைத்தான் நம்முடைய துணையாக, நம்முடைய நண்பனாக இருந்தால் நமது வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருக்கும்? என்னை படைத்த ரப்பல் ஆலமீன் எனக்கு துணை இல்லாமல், அவனுடைய நினைவு என்னுடைய நாவில் வராமல் நான் இந்த உலகத்தினுடைய நாட்களை நான் கடத்துவேன் என்று சொன்னால், உண்மையில் ஒரு ஷைத்தானை எனது நண்பனாக நான் பெற்றுக்கொண்டால் எமது வாழ்க்கை இந்த உலகத்தின் நிம்மதியான வாழ்க்கை அல்ல, அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இந்த உலகத்திலும் இருக்கும், நாளை மறுமையிலும் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ்வின் நினைவு கூறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் அப்படியே கடந்து போகிறோம். சாதாரண அமல் தானே, என்ன ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹ் அக்பர் போன்று இப்படி எத்தனையோ திக்ர்கள் இருக்குது. இந்த திக்ர்கள் செய்வது சாதாரண விஷயம் தானே என்று நான் கடந்து போகிறோம். அப்படி அல்ல, இது சாதாரணமான விஷயம் அல்ல. நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய வெகுமதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல். அதை இன்று நாம் விளங்காமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் சென்று அவர்கள் அடைப்பட்டார்கள். மீன் அவர்களுடைய விழுங்கி கொண்டது.
அவர்கள் எப்படி வெளிவந்தார்கள் என்று நாம் சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? மீன் அவர்களை கக்கியது என்று பதிவு செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் என்னை துதிக்கக்கூடியவர்களில் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால், என்னை திக்ர் செய்யக்கூடிய பட்டியலில் அந்த நபர்களில் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால், லலபிஸ ஃபீ, அவர்கள் இருந்திருப்பார்கள், பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் ஏற்படும் வரையில் அந்த மீனுடைய வயிற்றிலே அவர் இருந்திருந்தால், என்னை துதிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் நாங்கள் வெளியேற்றினோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தும் அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்தான் அல்லாஹ் நினைவு கூறுவதனால். இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பம் ரீதியாக, சமூக ரீதியாக, தனிப்பட்ட ரீதியில், நண்பர்கள் ரீதியாக, உறவுகள் ரீதியாக எவ்வளவோ கஷ்டங்களை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவோ துன்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகள் எங்கெங்கோ தேடுகிறோம். அப்படி அல்ல, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முறையிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் ஒப்படைத்தோம் என்று சொன்னால், அதிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிக்கொண்டு வரக்கூடிய அனைத்து வழிகளையும் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பயந்திருந்தால், அல்லாஹ்வை பயத்துடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் வெளியேற்றுவான். அதற்கான வெளிவரக்கூடிய அந்த வழி அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆனால் இன்றைக்கு நாம் மறந்து போனது என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது இன்றைக்கு ஒரு பொருட்டாகவே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து கூட பார்ப்பதல்ல. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொருவரும் ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் கை வைத்து எத்தனை முறை அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை எண்ணி நான் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து, இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இறைவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்வை நான் சிந்தனை செய்யாமல் தனிமையில் பாவம், கூட்டாக பாவம், நண்பர்களோடு பாவம், குடும்பத்தோடு பாவம் என்று பாவம் 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 என்று பாவத்திலே திகழ்த்தி இருக்கிறேன். என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, சாதாரணமான பார்வை அல்ல, அது பூமியினுடைய அடியில் இருந்தாலும் பாறையினுடைய இடுக்கில் இருந்தாலும் என் ரப்பு என்னை வெளிக்கொண்டு வருவான் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக இருந்திருந்தால், பாவத்தை செய்வதற்கு எங்களுக்கு மனம் வந்து இருக்குமா? அல்லது செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நாங்கள் நகர்ந்திருப்போமா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த திக்ர் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், قال ما عمل آدمي عملا أنجاه من العذاب من ذكر الله. சுப்ஹானல்லாஹ். ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய செயல்களில் வேதனையிலிருந்து அவனை காக்கக்கூடியது திக்ரை விட வேறு எதுவுமே இல்லை. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் அவனை வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட வேறு எதுவுமே இல்லை. எத்தனை அமல்கள் இருக்கிறது. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் அடுத்த கேள்வி தெரியல உடனே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவா? ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது அவர்களுடைய கழுத்திலிருந்து சொட்டக்கூடிய, உடம்பிலிருந்து சொட்டக்கூடிய முதல் இரத்த துளி அல்லாஹ் மிக பிடித்தமானது. பூமியில் சொட்டுவதற்கு முன்னால் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்படி இருக்கையில் அதை விடவுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடனே சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை காட்டிலும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவது ஆக சிறந்தது. அங்கு ஒரு இஸ்திஸ்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள், விதிவிலக்கு. இல்ல ஐயுத்ரிப பிஸைஃபிஹி ஹத்தா யன்கத்யா, அவருடைய வாள் உடையும் அளவிற்கு ஒருவர் கடுமையான முறையில் போர் செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கும் இந்த திக்ருடைய நன்மை எப்படி அவருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்குமோ அதே மாதிரி அந்த செயலும் அவரை பாதுகாக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, வாள் உடையும் அளவுக்கு ஒருவர் போர் செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டத்தை வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கடினங்கள். இது எதுவுமே வேண்டாம். அதில் கிடைக்கக்கூடிய நன்மை சுலபமாக, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான காயமும் இல்லாமல் நிம்மதியான முறையில் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் போதும், அந்த நன்மை கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, இவ்வளவு இலகுவான விஷயங்கள் நன்மையை பெறுவதற்காக வேண்டி இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கும் பொழுதும், இவ்வளவு செயல்கள் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை விட்டு
இன்றைக்கு நாம் வெகு தூரமாக நினைவு கூறுவதை விட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கை சேதம் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறோம், எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போன ஒன்று. சும்மா அப்படி 2 நிமிஷம் அப்படியே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அப்படி அல்ல. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகமாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் உயிரோட்டம் உள்ள வாசகங்களாக இருக்க வேண்டும். உயிரோட்டம் வெறும் வார்த்தையாக வென்றும் இல்லாமல் உள்ளத்தில் அது பதிவு செய்யப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோமா? அல்லாஹ் மிக தூய்மையானவன், பரிசுத்தமானவன். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லும் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ அசிங்கங்கள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் விட்டு என்னை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் நிரப்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். உலகத்தில் எவ்வளவு கடினமான உழைப்பாளிகள் உயர்ந்து பணத்தால் கொளித்தாலும், இவரை போன்ற ஒரு பணக்காரன் இல்லை என்று நாங்கள் நினைத்தாலும், அதை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லவா, அவன் எவ்வளவு பெரிய படைப்பாளன். இந்த மலக்கை படைத்த அந்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன். அல்லாஹு அக்பர் என்று இப்படி நாங்கள் எண்ணி நாங்கள் திக்ர் செய்யும் பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு திக்ரை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகுலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸில் 2 வகை இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பது, இன்னொன்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது, ஹதீஸே குதீஸ் என்று சொல்வார்கள். இது அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன இன்த வன்னி அப்தி பி, நான் எனது அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். அல்லாஹ் பதிவு செய்கிறான், எனது அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். என்னை என் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான் என்று நான் எண்ணினால் கண்டிப்பாக மன்னிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே கண்ணியமாக என்னை ஆக்குவான் என்று எண்ணினால் கண்ணியமாக ஆக்குவான். நாளை மறுமையில் நமக்கு சுவனத்தை தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சுவனத்தை தருவான், எனது பாவங்களை மன்னிப்பான் என்று நான் எண்ணினால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான், எப்படி என்னை எண்ணுகிறானோ எனது அடியான் அப்படி நான் நடந்து கொள்கிறேன். வானா மஅஹு இதா ذكرني, அவன் என்னை நினைவு கூறும் பொழுது நான் அவனோடு இருக்கிறேன். என்னை அவன் நினைவு கூறும் பொழுது நான் அவனோடு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதா ذكرني فإن ذكرني في نفسي, அவன் என்னை அவனுடைய உள்ளத்தில் நினைவு கூறினால் நானும் அவனை உள்ளத்தில் நினைவு கூறுகிறேன். அவன் உள்ளத்தில் என்னை நினைவு கூர்ந்தான் என்று சொன்னால் நானும் அவனை நான் உள்ளத்தில் நினைவு கூறுகிறேன். அது மாத்திரமல்ல, وَإِنْ ذَكَرَنِي فِي مَلَئٍ, அவன் ஒரு சபையில் என்னை நினைவு கூறினால், ஒரு சபையில் என்னை நினைவு கூறினால், ذَكَرْتُ فِي مَلَئٍ مِنْ خَيْرٍ مِنْهُمْ, நானும் அவனை நினைவு கூறுகிறேன். அவன் நினைவு கூறிய சபையை போன்று அல்ல, அவன் நினைவு கூறிய சபையை காட்டிலும் மிக சிறந்த உயர்ந்த மலக்குமார்களுடைய சபையில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மலக்குமார்களுடைய சபையில் நம்மை அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? இன்னாருடைய மகன் இன்னான், இந்த அப்துல் ரஹ்மான், இந்த அப்துல்லா என்னை இந்த இடத்தில் இந்த கூட்டத்தில் நினைவு கூறினால் மலக்குகளே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நினைவு கூர்ந்தால் அது சாதாரண விஷயமா? இதைவிட ஒரு வெகுமதி வேணுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு எம்எல்ஏவோ அல்லது இந்த உலகத்தில் ஒரு எம்பியோ அல்லது உலகத்தில் ஒரு சிஎம்ஓ, இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராவது ஒரு ஆள் அவர்களுடைய சபையில் இன்னார் இன்னார் என்று அந்த கூட்டத்தில் பேசிவிட்டால் அவங்க பெருமை தாங்க. எவ்வளவு பெரிய சபையில் என்னை பத்தி பேசியிருக்கிறாரு தலைவர் சொல்லுவோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய அல்லாஹ் பதிவு செய்கிறான், பாவங்கள் என்றால் என்னவென்று தெரியாத, பாவத்தை செய்யாத ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் நிறைவேற்றுவதில் ஒரு துளி அளவு கூட மாற்றம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், என்னை நினைவு கூறக்கூடியவர்களை நான் அந்த சிறந்த சபையை நான் நினைவு கூறுகிறேன். இதனுடைய வெகுமதி நமக்கு தெரியல. இந்த செயலை செய்தால் உன்னை சட்டமன்றத்தில் என்ன செய்வாங்க,
நினைவு கூறுவாங்க. செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம். என் உலகத்தில் அதில் நினைவு கூறப்படக்கூடிய அந்த வெகுமதிகள் நமக்கு தெரியுது. அங்க நம்முடைய பேர் சொல்லப்பட்ட எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து. மலக்குமார்களுக்கு மத்தியில் நமது பெயர் சொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய வெகுமதி ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும் விலங்கல்ல. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், இன் தகர்ரப இலைய ஷிபரன், ஒரு ஜான் என்னை அவன் நெருங்கி வந்தால், அமல்களை கொண்டு என் நெருக்கத்தை பெற வேண்டும், என்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஒரு ஜான் அவன் என்னை நெருங்கி வந்தால், அல்லாஹ் பதிவு செய்கிறான், தகர்ரப்து இலைஹி திரான், நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். ஒரு முழம் நான் அவரை நெருங்கி வருகிறேன். ஒரு ஜான் அமல்களை கொண்டு நெருக்கத்தை பெற வேண்டும் என்று எனது அடியான் வந்தால், நான் அவனுடைய நெருக்கத்தை நான் கொடுக்க வேண்டும், எனது நெருக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முழம் நான் நெருங்கி வருகிறேன். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயின் தகர்ரப இலைய திராஅன், ஒருவேளை அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தால், எனது அடியான் ஒருவேளை ஒரு முழம் நெருங்கி வந்தால், தகர்ரது இலைஹி பாஅன், நான் 2 முழம் நான் நெருங்கி வருகிறேன். 2 முழங்கள் நான் எனது அடியானை நெருங்கி வருகிறேன். அப்படியும் இல்லையா, வயின் அதானி யம்ஷி, என்னை நோக்கி என் அடியான் நடந்து வந்தால், அதைதுஹு ஹர்வலா, நான் எனது அடியானை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த ஹர்வலா என்று சொன்னால், ஹஜ் உம்ரா செய்த நண்பர்களுக்கு தெரியும், சஈ என்ற ஒரு அமல் இருக்கிறது. அதில் நாம் சஃபாவிலிருந்து மருவா செல்லக்கூடிய அந்த சமயத்தில் இடையில் பச்சை விளக்குகள் மேலே போட்டிருப்பாங்க. ஆண்கள் அதில் கொஞ்சம் குதித்து ஓடக்கூடியதை போன்ற அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு பெயர்தான் ஹர்வலா என்பதாக பதிவு செய்வார்கள் ஃபிக்ஹுடைய புத்தகங்களில். ஹர்வலா என்று சொன்னால், நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் நம்மை நோக்கி ஓடி வருவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தயாராக இருக்கிறான். பரக்கத்தை அள்ளி வீசுவதற்காக வேண்டி, வாரி வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய செயலை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இப்படி நாம் அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதை எந்த அளவுக்கு நாங்கள் எமது வாழ்க்கையில் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி பல ஹதீஸ்களை பதிவு செய்கிறார். பல ஹதீஸ்களை நாம் பதிவு செய்யலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், குல்து, அவர்கள் கேட்கக்கூடியது என்னவென்றால், எப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள், ஆஹிரு கலிமத்தின், கடைசி வார்த்தை என் நபியோடு நான் பேசியது. யமன் தேசத்திற்கு எப்பொழுது என்னை ஒரு கவர்னராக அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அனுப்பினார்களோ, அப்பொழுது நான் கடைசியாக எமது தூதரிடத்தில் நான் கேட்டது, குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அக்பிரினி பி அஹப்பி ஹப்பில் அஅமால், மிக சிறந்தது இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக மிக சிறந்த ஒரு அமல் எது? அக்பிரினி, எனக்கு சொல்லித்தாங்க, அதை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, மிக சிறந்த ஒரு அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். ஏன்? அவர்கள் அந்த தேசத்திலிருந்து திரும்பி வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ, எத்தனை வருடங்கள் ஆகுமோ, அல்லாஹ் தூதரிடத்திலே எது அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த அமல் என்று கேட்டுவிட்டு சென்றால், அங்கு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் அந்த அமலை செய்து கொண்டு இருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال أن تموت ولسانك رطب من ذكر الله. முஆதே, நீ இறந்து போனால், இந்த உலக அந்த கணம் உனது நாவு ரப்பை துதித்த வண்ணம் நினைந்திருக்க வேண்டும். உன் வாயில் இருக்கக்கூடிய எச்சில்கள், அந்த நாவு உன் ரப்பை திக்ர் செய்த வண்ணம் நினைந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் நீ உயிரை விடுவது, நீ இறந்து போனால் அப்படி இறந்து போ, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்தது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நீ இறந்து போனால் உன் நாவு அல்லாஹ்வை துதித்த வண்ணம் இறந்து போக வேண்டும். உன் நாக்கு அல்லாஹ்வை துதிப்ப சூழ்நிலையில் உன் உயிர் மிக மிக பிடித்தமான ஒரு செயல்.
அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் ஒன்று எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ இறந்து போனால் முஆதே, இந்த உலகத்தை விட்டு உனது உயிர் பிரியும் என்று சொன்னால், நீ ரப்பை நினைத்தவனாக, உன் நாவு அந்த துதியில் நினைத்த வண்ணம் உன் உயிரை நீ விடு, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, இப்படி நாம் பல செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்படி பல செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த திக்ர் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதை இன்றும் தெரிந்து கொள்ளாமல், அதை புரியாமல் இருப்பதனால்தான் இந்த திக்ர் செய்வதில், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும், நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, பி கைர் அமாலிக்கும், உங்களுக்கு சிறந்த அமல்களை நான் அறிவித்து தரட்டுமா, உங்கள் ரப்பிடத்திலே மிகவும் தூய்மையானது, உங்கள் ரப்பிடத்திலே மிகவும் தூய்மையானது, இன்னும் உங்களுடைய அந்தஸ்தை நாளை மறுமையில் உயர்த்தக்கூடியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதை விட மிகவும் சிறந்தது. எத்தனை விஷயங்கள் அடுக்கிறாங்க பாருங்க. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, வரிசை அல்லாஹ்வுடைய தூதர் அடுக்கிறார்கள். உங்கள் ரப்பிடத்தில் சிறந்தது, மிகவும் தூய்மையானது, அது மாத்திரமல்ல, தங்கத்தையும் வெள்ளியும் நீங்கள் இறைவனுடைய பாதையில் செலவிடுவதை விடவும் மிகச் சிறந்தது. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் பாட்டவில்லை, கடைசியாக சொன்னார்கள், போர்க்களத்தில் எதிரிகள் உங்கள் கழுத்தை வெட்டுவதை விட்டும் நீங்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுவதை விட்டும் மிகச் சிறந்தது. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கேட்டவுடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு அமலா, பலா யா ரசூலல்லாஹ், ஏன் இதை சொல்லித் தர மாட்டீங்க, சொல்லித் தாருங்கள், இப்படி ஒரு அமலா, இவ்வளவு விஷயங்களை அடக்கிய ஒரு விஷயம் என்றால் மிக சிறந்தது, ஆனால் அதை காட்டிலும் சிறந்ததா, பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அதை சொல்லித் தாருங்கள். என்னது சொன்னார்கள், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. ஒரே சின்ன வார்த்தை, இவ்வளவு விஷயங்களை சொல்லி கடைசியில் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ நினைவு கூறுவது என்பது இப்படி சொல்லப்பட்ட அனைத்தையும் விட மிக சிறந்தது, அனைத்தையும் விட மிக சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, இப்படி பல செய்திகளோடு இணைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பற்றி மிக அற்புதமான முறையில், மிக ஆழமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வேறொரு செய்தியில் சொல்லும்போது, அர்பஅம், 4 விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்படுமோ அவன் இம்மை மறுமையுடைய எல்லா விதமான நலவையும் பெற்றுக் கொண்டவனாக இருப்பான். வரிசை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்துடைய நன்மை, மறுமையுடைய நன்மை, எல்லா நன்மையும் பெற்றுக் கொண்ட ஒரு மனிதனாக இருப்பான். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கல்பன் ஷாக்கிரன், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், வலிசானன் ராக்கிரன், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவு. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வபதனன் அலல் பலாஇ சாபிரன், சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது, உடல் கஷ்டப்படும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல், சிரமங்கள் ஏற்படும் பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல். நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல மனைவி, கணவனுக்கு துரோகம் செய்யாமலும் அவனுடைய செல்வங்களை வீணடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவி. இந்த 4 விஷயங்கள் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ளப்படுமோ அவன் இந்த உலகத்துடைய நன்மை, நாளை மறுமையுடைய நன்மை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாக இருப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சொர்க்கவாசிகளை பொறுத்தவரையில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. எல்லா நன்மாராயமும் கொடுக்கப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகளுக்கு என்று ஒரு கவலை இருக்கும் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ இத்தஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாசிகளுக்கு இந்த கை சேதம் என்பது எதுவும் இல்லை. ஒன்றை தவிர, ஒரே ஒரு விஷயத்தை தவிர எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், எதை பற்றியும் சிந்தனை செய்ய மாட்டார்கள். முழுக்க முழுக்க இன்பம் மட்டும் நிறைந்திருக்கக்கூடிய சொர்க்கம். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம், ஒரே ஒரு நேரத்தை தவிர அவர்கள் கடந்து சென்ற நேரம், உலகத்தில் அவர்கள் கடந்து சென்ற நேரம், லம் யذ்குருல்லாஹ ஃபீஹா, உலகத்தில் வாழும் பொழுது எந்த நேரத்தை அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு அவர்கள் தவிர்ந்திருந்தார்களோ அந்த நேரத்தை நினைத்து சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்தில் கவலைப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த கவலையும் கிடையாது, எது நினைத்தாலும் வரும், எதை கேட்டாலும் கிடைக்கும், மரணம் இல்லாத வாழ்க்கை. எது வேண்டும், பாலாறு தேனாறு மதார் என்று எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், எது வேண்டும் வேண்டாலும் அருந்தலாம். பறவை பறக்கிறதா, சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தட்டையில் அப்படியே பொரித்து வரும், சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கும். பணிவிடை செய்வதற்கு சிறார்கள் சுற்றி சுற்றி வருவார்கள், தங்கத்தாலும் வெள்ளியிலும் கோப்பைகளை தூக்கி கொண்டு வருவார்கள். குடிக்க குடிக்க முடியாத அந்த பானங்கள், இதை விட ஒரு இன்பம் வேண்டுமா? அந்த இன்பத்திலும் சொர்க்கவாசிகள் கவலைப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் என்று சொன்னார். இல்லா அலா சாஅத்தின் பர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ ஃபீஹா, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இந்த உலகத்தில் எந்தெந்த நேரத்தை எல்லாம் கடந்து சென்றார்களோ அதை நினைத்து சொர்க்கவாசிகள் நாளை மறுமையில் கைசேதம் படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல்கள் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆக நமக்கு ரொம்ப நாட்கள் அல்ல, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாட்களில் எவ்வளவோ அமல்கள் செய்வோம். அதோடு சேர்த்து ஒரு 10 நிமிடமோ ஒரு 15 நிமிடமோ அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, இப்படிப்பட்ட ரப்பா, இப்படிப்பட்ட ஒரு ரப்பா, இந்த ரப்புக்கு முன்னால் அடிமையாக இருக்கக்கூடிய நான் எவ்வளவு விஷயங்களை நான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என் ரப்பு எப்படியெல்லாம் என்னை பார்க்கிறான், எப்படியெல்லாம் கேட்கிறான். நான் கேட்பதை போன்றல்ல, நான் பார்ப்பதை போன்றல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் உயர்ந்திருந்தாலும், டெக்னாலஜி உயர்ந்திருந்தாலும் அவர்கள் பார்ப்பதை போன்றோ கண்காணிப்பதை போன்றோ அல்ல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வை என்பது, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்பது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இங்க அமர்ந்து இருக்கிறோம், ஒரு 100 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால், 200 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால், 100 பேரும் தனித்தனியாக என்னென்ன செய்கிறார் என்று பார்க்க முடியுமா? 100 சிசிடிவி கேமரா வைத்தாலும் ஒருவரும் தன்னுடைய கண்ணை எங்கு அசைக்கிறார்கள், அவருடைய தலைமுடி எங்கு பறக்கிறது, அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள், நாவு என்ன பேசிக் கொண்டிருக்கிறது, அவர்களுடைய தலைகள் எங்கு அசைகிறது, என்ன சிந்தனையில் இருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்க்க முடியுமா? 2 பேராச்சும் கூட பார்க்க முடியாது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் கவனிக்கக்கூடிய அதே சமயத்தில், தனித்தனியாக நம்மளை கவனிக்கக்கூடிய அதே சமயத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இண்டிடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா எறும்புகள், சின்ன புழு பொருட்களை கூட அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அது என்ன சாப்பிட வேண்டும், அது என்ன பார்க்க வேண்டும், அது எப்பொழுது மரணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காடுகளையும் நாம் பார்த்தால் அதில் விழக்கூடிய இலைகளை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இலைகள் எவ்வளவு வேகத்தில் விழ வேண்டும், எப்பொழுது விழ வேண்டும், அது எரிக்கப்பட வேண்டுமா, அல்லது மக்கி போக வேண்டுமா, அல்லது வேற ஒரு காலில் பட்டு வேறு இடம் அது பெற வேண்டுமா, தண்ணீர் அடித்து செல்ல வேண்டுமா, எல்லாவற்றையும் நம்மை கண்காணிக்கக்கூடிய அதே நேரத்தில், அதே வினாடியில் பார்ப்பது மட்டுமல்ல, கடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், அணுவாக இருக்கலாம், அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்ப்பது பெரிதல்லையே? இந்த விஷயத்தை கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நம்மை பார்ப்பது பெரிய விஷயம் இல்லையே? அது மட்டுமல்ல, கிராமன் காத்திபீன், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாவுகள் லேசாக அசைந்தால் அதையும் எழுதக்கூடியவர்கள் இதோ எனது தோள்பூஜத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நன்மையா எழுதப்படும், தீமையா எழுதப்படும், எந்த கணக்கும் விடப்படாது. அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்புக்கு கீழ் அமர்ந்து கொண்டு பாவம் செய்வது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம். அல்லாஹ், அந்த அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் அதை பார்த்து பயந்தோடக்கூடிய மக்கள், அன்பானவர்களே, உலகத்தில் எந்த இடுக்கில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த எண்ணத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் அல்லாஹுடைய பேரை சாதாரணமாக கடந்து செல்லாமல், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதை அப்படி சாதாரணமாக கடந்து செல்லாமல்,
எப்படி பார்க்கிறான், எப்படியெல்லாம் பார்ப்பான், எங்கிருந்தாலும் பார்ப்பான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாட்டிற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு மீன் தொட்டியில் மீன்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை எட்டி பார்த்தால் இந்த சின்ன சின்ன சங்குகள் கல்லுகளில் போய் பூந்துக்கும். என்று சொன்னா தன்னை மறைத்து கொண்டதாக அதை நினைத்துக் கொள்ளும். அப்படி அல்ல, நம்ம பார்வைக்கு தெரியும். அதே போன்றுதான் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நாங்கள் மறைய முடியாது. அல்லாஹுடைய பார்வையிலிருந்து என்னை நான் ஒரு காலும் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை மாக்கியல் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, 2 விஷயங்கள் இங்கு நான் தெளிவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். அதிகமாக நம்மிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால் அந்த விஷயத்தை இங்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் அதை நான் பதிவு செய்கிறேன். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, வெள்ளிக்கிழமை என்று அரஃபா நோன்பு வைக்கலாமா என்று அதிகமான நபர்கள் கேட்கிறாங்க. அன்பானவர்களே, என தனித்து வைக்கக்கூடாதே, தனிமையாக வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதே என்று வைக்கலாமா, நாங்கள் வியாழக்கிழமை வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை விட்டு விடாமா என்ன சில பேர் கேட்கிறாங்க. அப்படி அல்ல. வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது என்பது நாமாக ஏற்படுத்தக்கூடிய நஃபிலான நோன்புகள். அரஃபா என்பது அப்படி அல்ல. அதனால் தாராளமாக வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வருகிறது, அரஃபா என்பது ஹாஜிகள் ஒன்று கூடும் பொழுதுதான் வைக்க வேண்டுமா அல்லது பிறை 9 வைக்க வேண்டுமா என்று அதற்கு அதிகமான உலமாக்கள் சரியான கருத்து என்னவென்று சொன்னால், நமது பகுதிகளில் எது பிறை 9ஆக இருக்குமோ அதன் அடிப்படையில் நோன்பு நோற்பதுதான் மிக சிறந்தது. இது மிக ஒரு பெரிய ஒரு ஆய்வாக இருந்தாலும் சரியான கருத்து, நமது பகுதிகளில் எது பிறை 9ஆக இருக்குமோ அதன் அடிப்படையில் நோன்பு நோற்பதுதான் மிக சிறந்தது. சிலர்கள் முன்னால நோன்பு வச்சுக்கிட்டு மறுநாள் கழிச்சு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் தவறான விஷயம் என்று விளங்கிக் கொள்ளணும். ஆக நமது பகுதிகளில் எது பிறை 9ஓ அதன் அடிப்படையில் நோன்பை நோக்க வேண்டும். பிறை 10 என்று நாங்கள் பெருநாள்களை கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கருவானாக. ஹதா மா இன்தி வ இன்தல்லாஹி குலி குலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தஅஃபு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.